அடுத்தபடியாக 3வது நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க வருகிறவர் பாஸ்டர் இருதயராஜ்யா அவர்கள். சோதரமானவரே, சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இம்மற்றும் எங்களை நீ நடத்தின எல்லா தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கொடான கோடி நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 3 நாளும் தேவன் தீர்மானித்த திட்டத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது தேவ பிரசன்னத்தையும் உமது சத்தத்தையும் கேட்டு ஆண்டவரே ஒரு விடுதலையோடு கூட உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு சுமந்து செல்லும்படியான நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பிரைஸ் அண்ட் வர்ஷிப் துதி ஆராதனை சகோதரர் சாமுவேல் சங்கர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை உற்சாகமாய் துதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய சன்னதிக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் திறந்தால் அதை அடைப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவர் கட்டினால் அதை இடிப்பவன் யார்? ஹல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் திறந்தால் அடைப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவனுமே இல்லை. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தரை ஹல்லேலூயா துதித்து சிரித்த முகத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை என்ற பாடலை 2 கரங்கள் தட்டி பாடலாம். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவ பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவ பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவ பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவ பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் 2ஆய் பிளந்தவரா, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் 2ஆய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாம் கடலில் அழித்தவரா, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி,
மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்திட்டு வந்தபோது செங்கடல் என்று ஒரு பெரிய தடை. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் பின்னிட்டு பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க? பார்வோன் ரதங்களோடு என்ன பண்ணுறான்? வரான் பின்தொடர்ந்து ஜனங்களை போக விடாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். ஹல்லேலூயா. ஜனங்களை செங்கடலின் நடுவாக வழி நடத்தின தேவனவர். ஹல்லேலூயா. உங்களுடைய தடைகள் அவருடைய பார்வைக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் அவருடைய சமூகத்திற்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிற துதிதான் நம்முடைய தடைகளை உடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிற துதிதான் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றும். ஹல்லேலூயா. மீண்டுமாய் தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அந்த மெசியா நமக்காக சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. காலம் மிக சமீபம். கர்த்தர் மண்டையில் வர நம்ம இன்னைக்கு கர்த்தரை துரிதப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிற துதி அவருடைய சமூகத்தில் எட்ட போகிறது. அந்த மெசியாவை நாம் துரிதப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அவன் உற்சாகத்தோடு மேசியா மேசியா என்ற பாடலை இரு கரங்கள் தட்டி பாடலாம். மேசியா 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 இயேசு ராஜா. மேசியா 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 இயேசு ராஜா. ஒசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு அசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. ஒசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு அசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா 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 இயேசு ராஜா. மெசியா மெசியா இயேசு ராஜா. வரப்போகும் ராஜா மெசியா. வந்துவிட்ட ராஜா மெசியா. வரப்போகும் ராஜா மெசியா. வந்துவிட்ட ராஜா மெசியா. உயிர்த்தெழுந்த ராஜன் மெசியா. உயிர்த்தெழுந்த ராஜன் மெசியா. நம்மை வருகையில் சேர்த்து மெசியா. நம்மை வருகையில் சேர்த்து மெசியா. ஒசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு அசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. ஒசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு அசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா 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 இயேசு ராஜா. மெசியா 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 இயேசு ராஜா. மேகங்களின் மீது மெசியா. ராகதாள தோணியோடு வருகிறார். மேகங்களின் மீது மெசியா. ராகதாள தோணியோடு வருகிறார். காக்கும் சட்டைகளுடன் மெசியா. காக்கும் சட்டைகளுடன் மெசியா. நம்மை மார்போடு அணைத்திட வருகிறார். நம்மை மார்போடு
அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை.
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. பரத்திற்கு நேராக உங்களுடைய கைகளை விரித்து அந்த மகிமையின் தெய்வம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தாவீது சங்கீதம் பாடுகிறார், ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பயங்கரமுள்ள கர்த்தர், அவரே சேனைகளின் கர்த்தர், அவரே அந்த மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. சாலமோன் ஜெபம் செய்து முடித்த பொழுது ஆமென், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அந்த மகிமையை கண்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தரை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையான தெய்வம் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையை இன்னைக்கு பார்க்காதவங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த ராஜாதி ராஜன், அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, இரு கரங்களையும் கர்த்தருக்கு அந்த ராஜாதி ராஜாவுக்கு நேராக உயர்த்தி, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்தரே. பரிசுத்த, பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்தரே. பரிசுத்த, பரிசுத்தரே. Hallelujah.
Honorable Bishop Jayakumar, Kojic General Secretary, 5th Diocese. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது நாளிலும் விசேஷமாக இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களோடு தோள் கொடுத்து எங்களோடு பயணப்பண்ணி வருகிற உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய தலைமை போதகர் பிஷப் பெவின் ஜி லாரன்ஸ் ஐயா அவர்களுக்கும் பிஷப் எடிசன் அவர்களுக்கும் எஸ் துரை அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உங்களை அன்போடு கூட நாங்கள் சபையாராக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஃபர்ஸ்ட் லேடி நம்முடைய ஷெரினா பேவின் அவர்களையும் நம்முடைய மதர் சுலோச்சனா அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அதே போல் இந்த இடத்துல வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவர்களை வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த மியூசிக்குக்காக வந்திருக்கிற அருமையான நம்முடைய சகோதரரை கர்த்தரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனி நம்மளை தொடர்ந்து நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணம் செய்ய போகிறோம். ஆகவே வரக்கூடிய நாட்களில் ஆத்தும அறுவடை செய்வதற்கு கர்த்தர் நேற்றைய தினத்தில் உங்களோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் இந்த சபையினுடைய காரியங்களில் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்புனால தான் சபை வளர்கிறது என்பதை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக. உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருந்தபடினாலே எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்தி அவர் பாதம் படுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வருபவர் கர்த்தருடைய தாசன், இந்திய கிறிஸ்தவ தேவ சபையின் ஃபவுண்டர், வேர்ல்டு மிஷன் வைஸ் பிரசிடெண்ட், நம்முடைய முதன்மை பேராயர் பிஷப் பெவின் ஜி லாரன்ஸ் ஐயா அவர்களை நாம் உற்சாகத்துடன் நாம் வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை அவர் மூலமாக நமக்கு கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிற அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காக, விசேஷமாக இந்திய கிறிஸ்தவ தேவ சபையினுடைய தலைவர் பிஷப் எடிசன் விக்டர் அவர்களை, பொதுச் செயலாளர் உங்களுடைய பிஷப் ஜெயக்குமார் அவர்களை, நம்முடைய ட்ரெஷரர் பாஸ்டர் துரை அவர்களை, மற்றும் இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரர் சாம் மற்றும் இருக்கிற அனைத்து ஊழியர்கள், எல்லாரும் பேர் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, எல்லா ஊழியக்காரர்களையும், விசேஷமாக நல்ல இசைக்கருவிகளை மீட்டு அந்த பாடலுக்கு உதவி செய்கிற அந்த உங்கள் பேர் என்ன? ஜாஷுவா. ஓகே, ஹல்லேலூயா. நல்ல அழகான பேர் ஜாஷுவா. ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிற அந்த ஜாஷுவாவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், நம்மை அவர் நடத்தி வருகிற அவருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த 4 நாள் கூட்டங்களிலே கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்த வேண்டும். அதுதான் உங்கள் பிஷப்புடைய நோக்கம். ஹல்லேலூயா. அதற்காக அவர் எடுத்த பல முயற்சிகள் எல்லாமே அவருக்காக அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் பிஷப்புக்கு
இதெல்லாம் செய்கிறதுக்குரிய பலனும் என்ன இல்லை, வயசும் இல்லை. ஆனாலும் செய்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருக்காக அல்ல. ஹல்லேலூயா. சாதாரணமாக எப்போவுமே இப்படி ஒரு மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் போய் அப்புறம் எங்கே படுத்துக்குவார்? ஹல்லேலூயா. அப்போ சரீரத்தில் வேதனைகள் இருந்தாலும் ஜனங்களுக்காக செய்வதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. அப்போ இதில் நான் சொல்கிறது ஒன்றும் இதில் பெரிய தியாகம் அதெல்லாம் நான் இப்போ சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டங்கள் என்ன காரணத்துக்காக எடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தருணங்கள் எப்போதும் வர்றதே கிடையாது. ஹல்லேலூயா. தருணம் தவறி போனால் அது என்ன சொல்லியிருக்கு? அது மோசமாக சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. தருணங்கள் வரும்போது காலத்தே தூற்றிக்கொள்னு சொல்கிறாங்க இல்லையா? காலத்தே தூற்றிக்கொள். காலத்தின் ஒரு அருமை பழைய பாட்டு கொடு. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில், தெரியுமா அந்த பாட்டு? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இகத்தினில் ஊழியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. இகத்தினில் ஊழியம் நல்ல அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயான பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வாய்? மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வாய்? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு கிடைச்ச டைம் என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தணும். இப்படி கூட்டங்கள் எப்பாவது தான் என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா. அதுல எந்த நோக்கத்துக்காக அது செய்யப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அது அவங்களுடைய நோக்கம். நம்ம அதை என்ன செய்யணும்? ஒன்ன கூட என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் தருவாரா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசுவீராக. எங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரோ அது எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு, ரிசீவ் பண்ணுவதற்கு எங்கள் பாத்திரங்கள் கர்த்தாவே நிரம்பி வழிகிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொலோசியர் 1:6. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய சுவிசேஷமாகிய வசனத்தினாலே, சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் இல்ல பலன் என்ன சொல்லிருக்கு? பலன் தருகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு என்ன முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில் முடிச்சா ஒரு எப்படி இருக்குது? இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. சில டைமில் வசனத்தை வாசித்தா நமக்கு எப்படி தான் இருக்குது?
இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கும். அதில் விசேஷமாக ரோமர் புஸ்ஸை வாசித்தீங்கன்னா பயங்கரமாக இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரு காலம் உங்களுக்கு இடியாப்பத்தை சும்மா தர்றதில்லை, கூடவே எதையும் கொடுக்குறாரு. இடியாப்பத்துக்கு கூட என்ன கொடுப்பீங்க? அல்லேலூயா, பால். அந்த பால் ஊற்றின உடனே இடியாப்பத்தோட எல்லாம் என்ன ஆயிரும்? சாஃப்டாகி அழகாக வாயலும். இடியாப்பம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இடியாப்பம், இந்த இடியாப்பம் வியாபாரத்தையே இன்னைக்கு அந்த என்ன சொல்கிறது, வலைத்தளங்கள் வந்து ரொம்ப விளையாடுறாங்க. அதை வச்சுட்டு இடியாப்பம்னு கத்துவாங்க. இடியாப்பம்னு வாங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் மாலைப்பட்டியில் இருப்பார். இங்கே இந்த ஊரில் இடியாப்பம் விற்கிறாங்களான்னு தெரியல. சிட்டிலலாம் எப்படி இருக்கும்? இடியாப்பம்னு வாங்க, நீங்கள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அவர் ஓடியாப்பம் ஆயிடுவார். சரி, ஓகே. ஆண்டவர் வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை விளக்குறதுக்கு தான் இப்படி கூட்டங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு வந்து வாசிக்கும் போது வசனங்கள் புரியாது, என்ன அதில் மறைஞ்சிருக்குது. அதை புரிந்து கொள்வதற்கு தேவன் இப்படி கூட்டங்களை வச்சு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு. எல்லாம் தெரியும்னு வீட்டில் இருந்தால் அப்புறம் இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு ஒன்றும் புரியாது. கோயிலுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்க. நம்ம எல்லாம் மரமண்டைகளே யாருமே யாரும் கிடையாது. உங்களை யாராவது மரமண்டைன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? கோபமாக பொத்துக்கிட்டு வரும் இல்லையா? ஆண்டவர் யாருமே மரமண்டைகளாய் உண்டாக்குனது இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் இப்போ இந்த நாட்களில் வந்து பல அங்க குறைபாடுகள் உள்ளவங்களுக்கும் பேரை என்ன மாற்றிட்டாங்க. முன்னாடி ஹேண்டிகேப்டுன்னு சொன்னாங்க. என்னது? விஷுவலி ஹேண்டிகேப்டு நல்லா சொன்னதை இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அல்லது மாற்று திறனாளிகள். அப்படின்னா அவங்களுக்கும் என்ன இருக்குது? திறன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது? திறமை இருக்குது. ஆனா என்ன பண்றது இல்ல, அதை பயன்படுத்துறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்துவதற்காகத்தான் ஆலயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உன் திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் வேத வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். உன் திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உனக்குள் இருக்கிற அந்த மறைந்திருக்கிற, நேற்றைக்கு கேட்டது அந்த ஜீவனை அதை வெளியே கொண்டு வருவதற்காக, உனக்குள் இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் வேதத்தை வச்சிருக்கிறார், ஜெபத்தை வச்சிருக்கிறார், சபையை வச்சிருக்கிறார், அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதையும் சேர்த்து என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? மூலையில தூங்கு பாலா தூங்கு நீ. இது நம்ம ரொம்ப கற்றுக்கிட்ட ஒரு பாட்டு இல்லையா? நம்ம எனக்கு அது புரியலை, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியலை. கிறிஸ்மஸில் கிறிஸ்து பிறப்பில் அதான் உங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வருதா இல்லையா? வருதா இல்லையா? எத்தனை பேர் உங்க பிறந்த நாளுக்கு ஒரு தொட்டில போட்டு தாளாட்டுறீங்க? கேளுங்க. எத்தனை பேர்? இவருக்கு இப்போ 72 73. யாருக்கு? உங்க பிஷப்புக்கு 73வது பிறந்த நாள். என்னைக்கு வருது பாஸ்டர்? இப்போ முடிஞ்சிச்சு. மே மாசத்துல வருது. அடுத்த மே மாசம் அவருக்கு 74வது பிறந்த நாளா? சரி, 74வது பிறந்த நாள் வருகிறது. எத்தனை பேர் தொட்டில் ஆட்டுவீங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். எவனுமே யாரையும் தாளாட்டுறதில்லை. ஆனா நம்ம மட்டும் இயேசுநாதரை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தூங்கு பா. ஏன்னா அவர் தூங்குனாதானே நீ உன் வேலை செய்ய முடியும். நீ தூங்குனாதானே உன் இஷ்டத்துக்கு வாழ முடியும். அர்த்தம் இல்லாமல் யாருமே, எனக்கும் தெரியும், நானும் எனக்கும் கொஞ்சம் வயசு ஆகுது, ஆனாலும் என்ன பண்றதில்ல, இதுவரைக்கும் என் பிறந்த நாளுக்கு யாரும் தாலாட்டு பாடினதும் இல்லை, நானும் யாருக்கும் தாலாட்டு பாடினதே கிடையாது. நீ என்ன வயசுல இருக்கிறியோ அந்த வயசுக்கு உரிய காரியத்தை நீ செய்யணும். என் ஆண்டவர் நீண்ட ஆயுள் உள்ளவர். அல்லேலூயா. அவர் எல்லாத்துக்கும் குழந்தை பருவத்தை கடந்து அதை கடந்து குழந்தை இயேசு. நீ குழந்தை இயேசுவை என்னைக்கியா கும்பிடுவ? குழந்தை இயேசு இப்ப குழந்தை இயேசுவே, இப்ப குழந்தை இயேசுவா? இப்ப வளர்ந்த இயேசு. வளர்ந்த இயேசு முடிஞ்சு போச்சு. வளர்ந்து மரித்து உயிர் தெழுந்த இயேசு.
மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்ற ஆண்டவரை நீ மரித்தோடு இன்னும் கோலத்தையா போட்டு தாளாட்டிட்டு கிடக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த தாளாட்டுறதுனாலதான் நமக்கு இந்த இடியாப்பு சிக்கல் இருந்து வெளியே வர முடியல. அதுக்கு சொல்ல வர்றேன், இந்த இடியாப்பு சிக்கல் புரிய மாட்டேங்குது. ஏன்னா உன் மனசு இன்னும் தாளாட்டுறதுலே இருக்கு. நமக்கு வருஷா வருஷம் என்ன பண்றோம்? அவரை தாலாட்டு, தூங்கு பாலா தூங்கு நீ, நானு போறேன் டாஸ்மாக்கு. கிறிஸ்துமஸ் தானே, டாஸ்மாக் அதிகம் போறதுனால கிறிஸ்துமஸ் தானே. ஏன்னா அவரை கோயிலில் போய் தூங்க வச்சுட்டு, அவரை கோயிலில் போயிட்டு தூங்க வச்சுட்டு, இவர் எங்க போகணுமோ அங்க போயிட்டு, அப்புறம் அவர் தூங்காம தூங்குவார் எங்க ரோட்ல. ஹல்லேலூயா. இதுக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. வசனத்தை நம்ம இப்ப வாசிக்க போறோம். சரி, இடியாப்பு சிக்கலுக்கு வருவோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, கடைசி வசனம் என்ன சொல்றது? உங்களுக்குள்ள அது என்ன செய்கிறது? பலன்ஸ் தருகிறது, பலன் செய்கிறது. ஹல்லேலூயா. பலன், பலனுக்கும் பெலனுக்கும் என்ன வித்தியாசம்? அது கொஞ்சம் அப்படி. பலனுக்கும், பலன்னா என்ன, பெலன்னா என்ன? பெலன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் பதில் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பலன், பெலன்னா என்ன? எனக்கு இருக்கிற ஒரு தகுதி அல்லது எனக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் பலன். அது வளரும் ஆற்றல், ஏதோ ஒண்ணு. பலன் என்றால் என்ன? பலன் என்பது ஃப்ரூட், கொடுக்கிறது. அதாவது ஒரு பொருளிலிருந்து கிடைக்கிற அல்லது ஒரு மெஷின் இருந்து கிடைக்கிற, ஒரு மனிதனிலிருந்து கிடைக்கிற என்னது? ஒரு மரத்திலிருந்து கிடைக்கிற கனி. அதுக்கு பேர் தான் என்னது? பலன். சரியா? இந்த பலன்ல ரெண்டு விதமான பலன் உண்டு. ஒன்னு நம்ம கொடுக்கிற பலன், இன்னொன்னு நமக்கு கிடைக்கிற பலன். கிறிஸ்தவ வாழ்க்கையே எல்லாமே நாம் பலன் கொடுப்பதற்காக. ஆண்டவர் நீ யூ ஷுட் பி ஃப்ரூட்ஃபுல் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க எப்படி இருக்கணும்? கனி கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒரு பக்கம். நான் அதை இன்றைக்கு பேச வரல. இந்த வசனத்தில் உனக்கு கிடைக்க போகிற பலனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நமக்கு கிடைக்க போற பலன். அல்லேலூயா. நமக்கு பலன் வேணுமா வேண்டாமா? ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யறீங்க, சாயங்காலம் சம்பளம் கொடுக்கலன்னா என்ன ஆகுது உங்களுக்கு? மெட்ராஸ் பாஷையில காண்டாயிடுவேன். என்னது? மெட்ராஸ் பாஷையில காண்டாயிடுவா. இந்த ஊர்ல என்ன சொல்லுவீங்க தெரியல எனக்கு. கோபம் வந்துடும், அப்புறம் கடுப்பா. ரைட்டு. அவர் என்ன சொல்றாரு? இந்த பக்கத்தில் அது கடுப்பு, அங்க போனா காண்டு. உங்க ஊர்ல என்னது? உங்க ஊர்ல என்னங்க? ரொம்ப தமிழ்ல தான் பேசுவீங்க போல இருக்கு. சரி, எல்லா ஊர்லயும் ஒன்று வச்சுக்கிறாங்க. சரி, அப்படியானால் நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு பிடிக்காது. அல்லேலூயா. எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் வெட்டி செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மேசன் வேலையாக இருக்கலாம், எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் வேலைக்குரிய பலன் கிடைக்கவில்லை என்றால் உங்களால் வேலை செய்ய பிடிக்காது. முடியாது, செய்ய முடியும், ஆனால் எனக்கு பிடிக்க. காலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ண வேலை செஞ்சப்ப கஞ்சப்ப 1000 ரூபா தருவேன்னா இப்போ 300 ரூபா தான் தந்தான். நாசமா போக சொல்றமா இல்லையா? அல்லேலூயா. ஆனா நம்முடைய தேவன் யாரா? அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நமக்கு அவர் என்ன பண்ணுவாரா? பலன் கொடுப்பார். இந்த பலனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பலன்னா, நற்செய்தி அல்லது சுவிசேஷம் தருகிற பலன். சுவிசேஷம் நமக்கு என்ன பலனை கொடுக்கிறது? இந்த வசனத்தில் அவன் சொல்றாருன்னா, அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி அது பலன் செய்கிறது போல உங்களிடத்திலும் வந்து என்ன படிச்சா, நீங்கள் அதை கேட்டு அப்புறம் என்ன பண்ணிச்சான்? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும்
பலன் தருகிறதா இருக்கிறது. இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து இடியாப்ப சிக்கன் சொன்னேன். சரியா? சுவிசேஷத்தை எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? கேட்டிருக்கிறோம். உலகத்தில் பலர் கேட்கிறார்கள். சுவிசேஷத்தை கேட்டதுனால உண்டாகிற பலன், சுவிசேஷத்தை கேட்டதுனால முதல்ல நமக்கு கிடைக்கிற பலன் வந்து ரட்சிப்பு இல்லையா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அது ஒரு பலன் எல்லாருக்கும். ஆனால் நமக்குள்ள அது தொடர்ந்து ஆண்டவர் விரும்புகிற பலனை கொடுக்க வேண்டுமானால், ஆண்டவர் விரும்புகிற பலன் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா ஒரு ஸ்டெப் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு ஸ்டெப்பு இருக்குது இல்லையா? அந்த ஸ்டெப்பில் நம்ம போனோம்னா, இப்போ ஒரு காரை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் வந்து எந்த கார் நீங்கள் வாங்க போனாலும் வேரியண்ட்னு வச்சுப்பாங்க. ஒன்னொன்றுக்கு ஒரு வேரியண்ட் இருக்கும் இல்லையா? ஒன்று பேசிக் மாடல்னு சொல்லுவேன். என்னது? இந்த பேசிக் மாடலில் நீங்கள் எவ்வளோதான் ஓட்டினாலும் அதுக்குன்னு கொஞ்சம் பலன் இருக்குது, அதான் கொடுக்கும். நீங்கள் அதுக்கு மேலே கம்ஃபர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யாது? கொடுக்குமா? கொடுக்காது. அதில் கொஞ்சம் இருக்கும். டாப் வேரியண்ட்னு ஒன்று வச்சுருப்பான். அதில் போனீங்கன்னா அதில் நிறைய கம்ஃபர்ட்டு. நீங்கள் பேஸ் வேரியண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு அங்கே உள்ளதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? உலகத்தின் பார்த்து சொன்னால் அப்கிரேட் பண்ணுவாங்க இல்லையா? உண்மைதானே? எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். கம்ப்யூட்டரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்? ஒரு காலத்தில் இந்த கம்ப்யூட்டரில் இப்போ கிடையாது. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூம்லேயே இருந்துச்சு. ஒரு ரூம் நிறைய கம்ப்யூட்டர் இருந்துச்சு. நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்களோன்னு தெரியாது. பல வருடங்களுக்கு முன்பாக, எனக்கு ஒரு மேபி ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்த காலத்தில் கம்ப்யூட்டர் நம்ம மாதிரி டேபிள்ல எல்லாம் இல்லை. ஒரு ரூம் நிறையா இருக்கும். ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். மீதி அத்தனை ஒயர்லாம் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு ரூமில் தான் இருந்தது கம்ப்யூட்டர் ஒன்று. காலங்கள் மாறி அது அப்கிரேட் ஆகி அதில் ஜிபின்னு சொல்லுவாங்க. அது ஜிபி என்னாச்சு? அதிகமாகி அப்புறம் இப்போ வந்து டிபிக்கு வந்துடுச்சு இல்லையா? டிபி என்ன பைட்? அது டெகாபைட்டு, கிகாபைட்டு, டெகாபைட்டு, இப்படியெல்லாம் வந்து இப்படி மேலே, அதாவது அப்கிரேடிங். அல்லேலூயா. இப்படி அப்கிரேட் பண்ணாதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பழைய கம்ப்யூட்டரில் நான் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு இப்போ உள்ளதெல்லாம் கிடைக்கணும்னா ஒன்றுமே கிடைக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு கம்ப்யூட்டர் கடைசியில் நம்ம கையிலே கொண்டு வந்துட்டாங்க. செல்ஃபோன் ஃபுல்லாக நம்ம கையில் வந்துச்சு இல்லையா? அப்போது அதனுடைய பலன் முழுவதும், ஒரு காலத்தில் கேமரா தனியாக இருந்துச்சு, செல்ஃபோனு தனியாக இருந்துச்சு. இப்போ ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. அந்த காலத்தில் உள்ள செங்கல் ஃபோனை எடுத்து வச்சுட்டு நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யாது? அதில் வரவே. செங்கல் ஃபோன் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இல்லையா? செங்கல் ஃபோன். அப்போ படிப்படியாக அதை உயர்த்துவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிறார். நற்செய்தி எல்லாருக்கும் போகுது. ஆனால் அந்த நற்செய்தி அப்கிரேட் பண்ணப்பட்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடத்தில் அது வந்து நீங்கள் அதை கேட்டு அப்புறம் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டாதான். இன்னைக்கு தேவ கிருபையை நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அறிஞ்சிருக்கிறாங்க. தேவ கிருபைன்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தேவ கிருபைன்னா இந்த காலத்தில் என்ன நினைக்கிறாங்க? அது அர்த்தம். கிருபையினால என்ன கிடைக்கும்னு மனுஷன் நினைக்கிறான். கிருபை தான் எனக்கு வீடு கிடைக்கும். தேவ கிருபையால் நான் குப்பையில் படுத்துட்டு இருந்தேன், இப்போ ஆண்டவர் என்ன கோபுரத்தில் வச்சிருக்கிறாரு. இதுதான் கிருபைன்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், அதாவது எனக்கு தெரிஞ்ச 90% ஊழியர்களும் எதைத்தான் சொல்றாங்க? நீ இயேசுவண்டை வந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இயேசுவண்டை வந்தால் உனக்கு கார் கிடைக்கும். இயேசுவண்டை வந்தா வீடு கிடைக்கும். இயேசுவண்டை வந்தா உனக்கு அமெரிக்கா போகலாம். இயேசுவண்டை வந்தா நீ வந்து வெளிநாடு போகலாம். இயேசுவண்டை வந்தா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? சந்தேகம் மாதிரி ஏதோ அடுத்த கேள்வி கேட்டுருவோன்னு யோசிக்காதீங்க. எல்லாம் கிடைக்கும், எல்லாம். ஆனால் அது கிருபையினுடைய ஒரு பகுதி தான். அது கிருபையினுடைய ஒரு பகுதி தான். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் குழந்தையை போல இருந்தபோது
குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை. குழந்தைக்கும் கொஞ்சம் கிருபை இருக்குது. அதுக்கு கிருபையில தேவை என்னது? டைமுக்கு பால். அது அழுதுன்னா தூக்கணும். அழுதுன்னா அப்படிதானே ஒரு குழந்தைக்கு தேவை என்னது? அது எதுக்கு அழுதாலும் சரி உடனே அம்மா வந்து என்ன பண்ணணும்? தூக்கணும். அது தூக்கலைன்னா அது என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் வீலுன்னு கத்தும். சரியா? அதை போய் அப்பா தூக்குனா பிடிக்காது, அதை போய் மாமா தூக்குனா பிடிக்காது, வேற யாரும் தூக்கணும் வரைக்கும் அம்மா தான் தூக்கணும். அதுக்கு கிருபை அவ்வளோதான். அதுக்கு தெரிஞ்ச கிருபை பசிச்சா அழணும், வலிச்சா அழணும், அம்மா முட்டை எல்லாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தை அதுல என்ன ஆயிரும்? அம்மா வந்தாச்சுன்னா சாட்டிஸ்ஃபை. என்னது? நீங்க குழந்தைங்களா பெரியவங்களா? அதாவது என் தேவை மட்டும் சந்திக்கப்படுகிறது தான் கிருபைன்னு நம்ம நினைச்சு அதை ரொம்ப சுருக்கிட்டோம். என் தேவை சந்திக்கப்படுவதுதான் கிருபை என்று நான் நினைச்சேன்னா, தேவை சந்திக்கப்பட்டா கிருபை இருக்கு, தேவை சந்திக்கப்படலைன்னா கிருபை இல்லை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்துடும். அப்படி தானே இல்லையா? நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் வந்து நல்ல வெற்றியை கொடுத்துறாரு. நான் எக்ஸாம் எழுதினேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு, கிருபையேன்னு பாடுவான். பரீட்சை எழுதி முட்டி மோதி பரீட்சை எழுதி கடைசியில் வந்தா வரும்போது என் நம்பர் வந்து அங்கே இல்லைன்னு உடனே என்ன ஆகும்? கர்த்தர் தம்முடைய உருக்கமான இரக்கங்களை மறந்தாரோ? மாறிடுறோம். நான் உங்களை புரிய வைப்பதற்காக நான் இது கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். கிருபை என்பது நம்முடைய தேவை சந்திக்கப்படுவதற்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல. அது என்னன்னா கூட கொடுக்கிறது. அது வந்து அடிஷனல் பிளெஸிங் தான். அடிஷனல். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். நடராஜ முதலியோட குழந்தை பாடிச்சு அந்த காலத்தில். அவ பேர் மறந்துட்டேன், மூத்த பிள்ளை. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது அந்த காலத்தில் அப்போ அந்த பாட்டு இவர் பாடுவார். ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பிள்ளையும் சேர்ந்து பாடிச்சு. அது கூடையாவும் கொடுப்பாருன்னு அதுக்கு வாயில வரல. கூடையாக கொடுப்பாரே. அந்த பாட்டு இருக்கு. இன்னும் எப்படி கொடுக்கிறாரா? கூடையாக. ஆண்டவர் கூடையா தான் கொடுப்பார். கூடையாக அள்ளி அள்ளி கொடுப்பார். மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. உனக்கு சாப்பாடு போடுறது அவருடைய கிருபை, உனக்கு பணம் கிடைக்கிறது அவருடைய கிருபை, உனக்கு வேலை கிடைச்சது அவருடைய கிருபை. இந்த கிருபை எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. அவன் நல்லார் மேலும் பொல்லோர் மேலே என்ன செய்யறாரு? மழையை பொரிய பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபை அது என்றும் உள்ளது, அது மகா பெரியது. ஆனால் இங்க என்ன சொல்றாருன்னா, உனக்கு பலன் கிடைக்கணும்னா ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் தருகிற, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தருடைய கரத்திலிருந்து மேலான ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற கிருபை கிடைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் வழி கொஞ்சம் பார்க்கணும். அந்த பலன் நமக்கு கிடைக்கணும். அப்படிதானா இல்லையா? அல்லேலூயா. இப்போ நமக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் எல்லார் வீட்லையும் இருக்கும். இப்போ இந்த காலத்தில் எல்லார் வீட்லையும் என்ன இருக்குது? எத்தனை பேர் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா? சரி. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யார்? இந்த அக்காவும் அந்த அக்காவும் பேசிக்கிறாங்க. ஏன் வாஷிங் மிஷினில் நான் எத்தனை துணி போட்டாலும் அது சிக்காமல் என்ன பண்ணும்? கிளீன் பண்ணும். இது சொல்லுது, என்னதான் ஒரு 10க்கு மேலே போட்டேன்னா அது என்ன ஆகுது? சக்காயிருது. என்ன ஆகுது? போச்சு. இல்லாட்டு எடுத்தா அதில் வந்து கரையாக இருக்குது இப்படின்னு இது சொல்லுது. இது என்ன சொல்லுது? எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்குது? எனக்கு அப்படியே போட்டு வெளியில் எடுத்தேன்னா இருக்கிற கரையெல்லாம் போய் தகதகன்னு என்னது இப்படின்னு கதை இது சொல்லுது. இது இப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப பலனை முழுவதுமாய் அனுபவிப்பது யார்? யாருங்க? இந்த அம்மா தான். ஏனா இருக்கும்னு தெரியுமா? எது காரணம்? எது
காரணம். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இந்த அம்மா வாங்கின அன்னைக்கு அந்த மெஷின் அங்கே வச்சதோட ரைட்டு. டெய்லி என்ன பண்ணும், துணியை எடுத்து போடும், சோப்பை போடும், சுத்தம் எடுக்கும், அங்கே போடும். இந்த அம்மா ஒவ்வொரு தடையும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அதுக்கு செய்யும். ஹல்லேலூயா. அதுக்கு உள்ள என்ன இருக்கும், ஒன்று கிளீன் பண்ண வேண்டிய ஒன்று இருக்கு தெரியுமா? வாஷிங் மிஷின்ல என்னது, என்னங்க இருக்கு? கிளீன் பண்றதுக்கு ஒன்று பின்னாடி இருக்கு, பார்க்கலையே நீங்க? வீட்டில் போய் பாருங்க, கிளீன் பண்றதுக்கு ஒன்று இருக்கும். அது கிளீன் பண்ணாமலே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா சரியா வெளுக்காது. ஹல்லேலூயா. கிளீன் பண்றதுக்கு அதுக்கு பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, ஒன்று பின்னாடி இருக்கும். ஓகே, ஒரு சல்லடை மாதிரி ஒன்று இருக்கும். சரி, இப்படி நிறைய வேலைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் செஞ்சது இது, அது செய்யாதது. ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் இதுக்கு அழுக்கழுக்கா துவைச்சு போடுது, இதுக்கு வெள்ளை வெள்ளையா துவைச்சு போடுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெள்ளை வெள்ளையா வேணுமா, அழுக்கழுக்கா வேணுமா? ஆண்டவர் அதுக்கு தான் இப்போ வழியை சொல்றார். உனக்கு கிடைக்கிற பலன் பூரண பலனை ஆண்டவர் தர விரும்புகிறார். பூரணமான பலனை கர்த்தர் தர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அதுக்கு தான் இப்போ என்ன சொல்றாருன்னா, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். தேவ கிருபையை குழந்தை மாதிரி அறிந்து கொள்ள காலத்தில் இல்ல, தேவ கிருபையை சத்தியத்தின்படி. அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில் கிருபைன்னா என்ன, கிருபை என்றால் எப்படிப்பட்டது, கிருபையினுடைய மேன்மை என்ன, கிருபை வெறும் சாப்பாடா அல்ல கிருபை மேலானதா? நம்ம பாடுறோம்ல, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை. அந்த மேலான கிருபையை தருகிற ஆண்டவரிடத்துல போயிட்டு சாதாரணமா யார் வேணாலும் கொடுக்கிற ஒரு காரை, யார் வேணுமானாலும் கொடுக்கிற ஒரு சம்பளத்தை, யார் வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டை அவர்கிட்ட கேட்டு பிரயோஜனமே இல்லை. அவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா நான் மேலானதை வைத்திருக்கிறேன். இந்த மேலான பலனை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம். அப்போ அந்த மேலான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிருபைங்கிறது இது மட்டும் இல்ல, இது இல்லைன்னு சொல்லல, இது மட்டும் அல்ல, இதைவிட இதிலும் பெரிதானவைகளை யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? நாத்தான்வேல்கிட்ட சொன்னார். நாத்தான்வேலுக்கு உள்ள வந்த உடனே இயேசுநாத் தூரத்தில் பார்த்து பேரை கூப்பிட்டாரு. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொன்ன உடனே நாத்தான்வேலுக்கு அப்படியே என்ன பண்ணிடுச்சு, நமக்கு ஒரு மீட்டிங் போய் அந்த ஊழியக்காரர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, நகோமின்னு கூப்பிட்டா நகோமிக்கு அப்படியே என்ன பண்ணுறோம் உடனே, அப்பா இவரை மாதிரி ஒரு ஊழியக்காரர் இல்லை, இவ்வளவுதான் ஐயா. அது என்னது, ஒரு ஏசு சொல்றாரு, டேய் உன் பேரை நான் அறிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்ல. உன் பேர் எனக்கு தெரியாதா? உனக்கு தேவை எதுன்னு எனக்கு தெரியாதா? நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. பெரிதானதை பார்க்கணும். சும்மா உட்காந்து இப்படியே இந்த சின்ன குழந்தைங்க உட்காந்துட்டு கத்திக்கிட்டு 5 ரூபா கொடுமை, 10 ரூபா கொடுமை, 100 ரூபா கொடுமை, கொடுக்கலன்னா நான் செத்துடுவேன், கொடுக்கலன்னா நான் ஓடிடுவேன். நம்ம பிள்ளைங்க அப்படி தானே. இப்போ 100 ரூபா கிடைக்காம தூக்கு போட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. 100 ரூபா அப்பா 100 ரூபா கொடுக்கலங்கிறதுக்காக நேராக போய் என்ன பண்ணுறது, உடனே எனக்கு தெரியும் என்ன பண்ண தெரியும், எங்கள் அப்பனை பழி வாங்க. இப்போ அதாவது என்ன தெரியுமா, இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது கருவி, என்னது ஒரு வெப்பன். என்னன்னா அம்மாட்ட போய் எம்மா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்பா கேட்டா அம்மாட்ட காசு இருக்காது. அது உட்காந்து ஏதோ கஷ்டப்பட்டு புருஷனை போட்டு ஊலிக்கு இவன் கேட்கறது 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள பைக்காக இருக்கும். எப்படியோ பண்ணி ஒரு 45,000 ரூபாய்க்கோ ஒரு 70,000 ரூபாய்க்கோ ஒன்றை வாங்கி கொடுத்தா எங்கள் அப்பங்க அஞ்சேன், இவனை பழி வாங்க விட மாட்டேன். இவர் எப்படி பழி வாங்குவாரா, நேர ரூமுக்குள்ளே போவார், கயரை எடுப்பார், கழுத்தில் சுருக்குவார், அங்கே மாட்டிக்கிட்டு இதுக்காக அழைச்சிருக்கிறாரு.
ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த பூமிக்குரிய சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கிடைச்சா கிருபை, கிடைக்கலன்னா சாவு, கிடைக்கலன்னா இப்படி நம்ம வாழ்ந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடைச்சா ஆண்டவரே உம்முடைய கிருபை, எனக்கு பைக் வாங்கி தந்தால் தேவ கிருபை. ஆண்டவரே எனக்கு எனக்கு நான் நினைச்ச காலேஜில் இடம் கிடைச்சிச்சுன்னா ஆண்டவரே உம்முடைய கிருபை. எனக்கு இடம் கிடைக்கலன்னா நான் தூக்கில் தொங்குவேன், மருந்தை எடுத்து குடிப்பேன். இன்னைக்கு இந்த ஆவி நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே என்ன சொன்னாங்க, என்னது தூச்சம், என்னது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. உனக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு தெரியாதா? உனக்கு பணம் கொடுக்க எனக்கு தெரியாதா? நான் ஈஸியாக கொடுத்துருவோம். ஆனால் என் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா? மேலான பலன். ஹல்லேலூயா. அந்த பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் ஒரு பிரின்சிபிள், அதாவது தேவ கிருபையை சத்தியத்தின்படி வசனத்தின்படி அறிகிற அறிவுக்கு நேராய் நம்மை, அதுக்கு தான் பைபிளை என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும், அதை உட்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். அல்லேலூயா. அதை உட்கொள்ள வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம கற்றுக் கொடுத்து, கிருபைன்னா என்ன, கிருபைன்னா நீ நினைக்கிறதெல்லாம் இல்ல, நீ குழந்தைய மாதிரி நினைக்கிறப்பா, நீ புருஷனா நினைக்கணும். ஹல்லேலூயா. நீ வளர்ந்தவர்களாக நீங்கள் எண்ண வேண்டும். நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். நீங்கள் என்ன செய்யணும்? பலமான ஆகாரத்தை சாப்பிடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்காக உங்களை வழிநடத்த விரும்புகிறார். பலனை அவர் தரும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு உதாரணத்தை நான் இப்போ சொல்றது உண்டு. ஒரு ஊர்ல ரெண்டு மரம் வெட்டுறவங்க இருந்தாங்க. முன்னாடி சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியாது, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு மரம் வெட்டுகிறவர்கள். ஒரு காட்டில் ஓனர் விட்டார், இந்த காட்டை நீ வெட்டுப்பா, அந்த காட்டை நீ வெட்டு. யார் அதிகம் சாயங்காலத்தில் வெட்டுறீங்களோ அதுக்கு நீங்கள் வெட்டினதற்கு ஏற்றபடி உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, இவரும் வெட்டினார், அவரும் வெட்டினார். அப்போ ஒருத்தர் காலையில் ஒரு 7 மணிக்கு வந்தார். நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவன் பாட்டுக்கு வெட்டிக்கிட்டே இருக்கிறான். இன்னொருத்தன் அவனும் வெட்டுறான். அவன் 1 மணி நேரம் வெட்டுவான், திடீர்னு இங்கே வருவான், இவன்கிட்ட கதை விட வருவான். யார்கிட்ட? இந்த ஆள்கிட்ட. இவன்கிட்ட கதை விட்டுட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் கதை விடுவான். கதை விட்டுட்டு அப்புறம் 1 மணி நேரம் வெட்டுவார். அப்புறம் இங்கே ஒரு 1/2 மணி நேரம் கதை விட்டு திருப்பி போவார். திருப்பி போய் திருப்பி என்ன பண்ணுவார்? வெட்டுவார். அப்புறம் திருப்பி 1 மணி நேரம் தாண்டின உடனே என்ன பண்ணுவார்? இவன் யோசிக்கிறான், என்னடா இவன் என்னையும் தொந்தரவு பண்ணுறான், அவனும் வெட்ட மாட்டேங்கிறான், சாயங்காலம் கிடைக்குது பாரு, சாயங்காலம் அவனுக்கு கிடைக்க போகுது பாருன்னு இவர் நினச்சிக்கிறாரு. சரி, சாயங்காலம் ஆகிப்போச்சு. 5 மணிக்கு 2 பேரும் வேலையை முடிச்சுட்டாங்க. ஓனர் வந்தார், இங்கே பார்த்தாரு. காலையில் 7லேருந்து 5 வரைக்கும் வெட்டினவன் இவ்வளோண்டு என்ன பண்ணியிருந்தான்? வெட்டி வச்சிருந்தான். அந்த பக்கம் போனால் அவரு இவன் வெட்டினதை விட 5 மடங்கு மேலே வெட்டி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏண்டா நீ 1 மணி நேரம் வேலை செஞ்ச, 1 மணி நேரம் என்ன ரம்ப முட்ட, என்னாச்சு? ஹல்லேலூயா. தேவ கிருபையை சத்தியத்தின்படி ஒழுங்கின்படி செய்வது. இப்ப என்ன செஞ்சான்னா, 1 மணி நேரம் வேலை செய்வான். முடிச்ச உடனே கையில் ரொம்ப இருக்கு பார்த்தீங்களா, அதை 1/2 மணி நேரம் என்ன பண்ணுவார்? ஷார்ப் ஆக்குவார். இங்க ஷார்ப் ஆக்கிட்டு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட ரொம்ப விடுவார். சரியா? ஹல்லேலூயா. 1 hour ஒர்க்கு, 1/2 மணி நேரம் அதை சரி பண்ணுதல். ஹல்லேலூயா. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் போனால் அதை
பிரயோகம் பண்ணுவதற்கு அதிக பலத்த பிரயோகம் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லி பிரசங்கி சொல்றார். அது மாதிரி நமக்கு தேவன் தந்த கிருபை இருக்குது பார்த்தீங்களா, அவர் தந்த தாளந்துகள், அவர் தந்த கிருபைகளை பயன்படுத்த தெரியணும். அல்லேலூயா. அதை அப்படியே வச்சு நம்ம முதல்ல சொன்ன வாஷிங் மிஷினை மாதிரி அப்படியே வச்சிடக்கூடாது. அதை செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா. அதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். என் மேல் தேவ கிருபை இருக்கிறது, அதனால நான் என் இஷ்டப்படி ஆடுவேன், இஷ்டப்படி ஓடுவேன், இஷ்டப்படி குதிப்பேன், இஷ்டப்படி விழுவேன், என்ன யாரும் கண்டுக்க முடியாது. என்னிடத்தில் தேவ கிருபை எல்லாம் இருக்குதுயா. ஆனால் அந்த கிருபையை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் என்ன இருக்கு? காத்துக்கொள்ள கிருபை தாருமே. கிருபையை காத்துக்கொள்ள கிருபை வேணும். அல்லேலூயா. இந்த கிருபையை நான் காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோனா சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை. ஆமென். அல்லேலூயா. இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபையை நம்ம சரியா அதான் சொல்றாரு, கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் செய்கிறது. சரி, கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து அதை பயன்படுத்தினா என்னென்ன பலன் கிடைக்கும்னு வேகமாக நான் சொல்லி முடித்து போறேன். அல்லேலூயா. அதில் தான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு வசனத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர்ல ரொம்ப அழகான வசனம். 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15-19 வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். அப்ப கிருபை உனக்கு இம்மைக்காக மாத்திரம்தான் என்று நீ நம்பினால் எல்லா மனுஷரை பார்க்கிலும், புரியுதா உங்களுக்கு? கிருபைங்கிறது எனக்கு சோத்துக்காகவும், கிருபை என்பது எனக்கு சுபிட்சமாய் வாழ்வதற்காகவும் மட்டுமே என்று நான் நினைத்தால் நான் யாரை விட பரிதபிக்கப்படத்தக்கவன்? நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவங்களா? நம்ம யாருங்க? நேத்தைக்கு கேட்டீங்க, நான் என்ன சொன்னேன்? நாங்க யாரு? நீங்க யாரு? நான் ராஜா. நானு ராஜா. யார்கிட்டயாவது போய் கெஞ்சி நிப்பானா? எந்த ராஜாவாவது யார்கிட்டயாவது போய் மண்டியிட விரும்பவே மாட்டான். கிருபை என்பது நீ மண்டிட்டு உனக்கு கிடைக்கிறது இல்லை. ஆண்டவரே எனக்கு தாரம் கிடந்து பிச்சை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கூட சொல்லுங்க. நம்ம ஜெபத்துல பண்ற பிச்சை இருக்கு பாத்தீங்களா? ஜெபத்துல ஆண்டவரத்துல பண்ற ஜெப பிச்சைன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம எத்தனை பேர் ஜெபத்துல பிச்சை எடுக்கிறோம்? ஆண்டவரே தாரு, ஆண்டவரே, ஆண்டவர் என்ன சொன்ன? நீ யாரு? ஒண்ணு அவருக்கு யாரு? நீங்க யாருங்க? அவருக்கு பிள்ளை. அவரு ராஜாதி ராஜா, நீங்க ராஜா. சரியா? நம்ம யாரு? நான்கோட் பிள்ளைகள். சரிதான்? அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் புலம்பல் தானே சொன்னாரா? இந்த கிருபையை புரிஞ்சுக்காததுனால தான் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் கடந்து ஆள வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் உனக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அப்பனுக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. உங்க அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. அல்லேலூயா. சும்மா உட்காந்து நம்ம போய் கடந்து புலம்ப வேண்டியது. எந்த அப்பனா எந்த பிள்ளையாவது பாட்டை போய் பாட்டு பாடுமா? பாட்டு பாடுற பிள்ளை எதுனா இது பம்பு பண்ற பிள்ளை தான் அங்கே போய் ரொம்ப ஐஸ் எல்லாம் வைக்க வேண்டியது இருக்கும். நீ ஆண்டவர்ட்ட ஐஸ் எல்லாம் வைக்க வேண்டிய தேவையே. நான் உம்முடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் உம்முடைய பிள்ளை. இந்த தேசத்துக்கு நான் யாரு? ராஜா. நான் இயேசுவுக்கு பிள்ளை. இந்த உலகத்துல நான் யாரு? அதுதான் கிருபை. அல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. கேட்கறதுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன, உங்களுக்கு
இல்ல நான் மட்டும் இல்ல, நீங்கள் எல்லாரும் ராஜாக்களும் ராஜாத்திகளுமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் அந்த கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட மக்களுக்கு செய்கிற 3 ஆசீர்வாதங்கள் வேதமா சொல்றேன். 1 ஏசாயா 61:7. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். போதும் போதும், இரட்டத்தனையான. அப்ப உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தர பலன் எப்படிப்படுது? இரட்டத்தனையான. எதுக்கு பதிலாக? வெட்கத்துக்கு பதிலாக. நமக்கு 2 விதமான வெட்கம் இருக்குது. ஒன்னு என்னன்னா, ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு வெட்கம். ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு சிலருக்கு நம்ம நான் பெந்தேகோஸ்து கோயிலுக்கு போறேன்னு சொல்றதே சிலருக்கு எப்படி இருக்கும்? வெட்கமா இருக்குது. ஏன்னா அங்கே போனால் எல்லாம் கத்துறாங்களே, சத்தம் போடுறாங்களே. அங்கே போனால் தான் ஆசீர்வாதமும் கிடைக்குது, ஆனால் போகவும் பிடிக்கல. அங்கே போனால் தான் என்ன கிடைக்குது? ஜெபம் பண்ணுறாங்க, கிடைக்குது, ஆனால் போகவும் பிடிக்கல. ஏன்னா அங்கே என்னது? வெட்கம். நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய காலத்திலிருந்தே, நான் வாலிபனாக இருந்த காலத்திலிருந்தே கோயிலுக்கு போகிறதுக்கு வெட்கப்பட்ட நிறைய பரிசுத்தவான்களை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அது என்னது? வெட்கம். 2வது, நீ கர்த்தருக்காக வாழ்வதனால உனக்கு சில நேரத்தில் வெட்கங்கள், பூமி உன்னை என்ன செய்ய, அதை ஏற்றுக்கொள்ளாத வெட்கங்கள் நமக்கு வரும். அந்த அனுபவங்களும் நமக்கு இருந்திருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் பவுலும் அவருடைய மக்களும் சிறைபிடிக்கப்பட்டு கப்பலில் போறாங்க. கப்பலில் போய் உடைஞ்சது எல்லாம் விழுந்து கடைசியில் அவர்கள் 28:1 சொல்லுது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா மால்டா என்று அறிந்தோம். அடுத்த வசனம் சொல்லுது, அங்கிருந்த மக்கள் எங்கள் மேல் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. எங்களுக்கு துணி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லா கிருமையும் அங்கே கிடைச்சிச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அங்கிருந்து ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கடிச்சிச்சு. இப்ப எல்லாரும் எல்லாரும் பாரா, இவன் தீவை விட்டு இங்க வந்தப்ப கூட இவனை சாபம் விடல. எவ்வளவு வெட்கமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, சுவிசேஷ அறிவிக்க ஒரு ஊருக்கு போறீங்க. ஊரில் உள்ளவங்கள வாங்கய்யா, நீங்க எல்லாம் செய்யுங்கன்னு ஊர் தலைவரே உங்களுக்கு சொல்லிட்டாரு. போய் அங்க நின்று எல்லாம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் வருது. வந்துட்டாங்கய்யா, நம்ம ஒரு மாதிரி அது அவங்க பேசுற பேச்சே நமக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். வெட்கம். இங்க வந்துட்டனே ஐயா, நான் ஏன் இதுக்கு வந்தனோன்னு நம்ம வெட்கப்படுகிற நேரத்தில் கிருபை என்ன செய்ய தெரியுமா? நீ உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. இங்க விரியன் பாம்பு அடிச்ச உடனே இவன் பயங்கர துரோகியா, இவன் கொலகார, இவன் என்ன பண்ணிட்டு வந்தானா தெரியலன்னு எல்லாரும் சொன்ன உடனே பவுலுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த பாம்பை ஓதறி போட்டுட்டு தீயில தூக்கி போட்டு ஹீன்னு சிரிச்சான். வெட்கம் வந்த போது அவன் சந்தோஷமா நின்னா. இப்ப அவர்கள் வேறு சிந்தையாகி, அங்க அப்படிதான் இருக்கும், அவர்கள் வேறு சிந்தை ஆகி. அடுத்த வசனம் போடுமா? அவன் வேறு சிந்தை, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து செத்து விடுவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் வராததுனால வேறு சிந்தை. அப்போ உங்களை பரியாசம் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, உங்களை வேதனைப்படுத்தவங்க இருக்காங்க இல்லையா, உங்களை வெட்கப்படுத்துறவங்க ஒரு தடவை ஒரு சிந்தையோடு வருவார்கள். தேவன் அவன் சிந்தையே மாற்றுவார். இதுதாங்க தேவ கிருபை. தேவ கிருபை, அந்த தேவ கிருபையுடைய மேலான பலன் இருக்கிறது. அவர்கள் வேறு சிந்தையாகி இப்ப மனுஷன் கூட இல்ல, இவர்கள் தேவர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் இவன், ஹல்லேலூயா, ஒரு வசனம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னானுங்க? இவன் எப்படிப்பட்டவனா? அதுக்கு முந்தின வசனம் பாரு, 5ஆம் வசனம், இந்த மனுஷன்
கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது அவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே அப்படியே சுத்தி சுத்தி பாட்டு பாடிட்டு இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியங்களில் தேவ பிள்ளைகளாய் நீங்க வாழும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழும்போது சுத்தி சுத்தி வருவாங்க சிலர். அல்லேலூயா. என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனாலும் அவருடைய சிந்தையை மாற்ற தேவ கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. எப்படிப்பா மாறினானுங்க இவனுங்க? எப்படிப்பா மாறினானுங்க? நாங்க போனா இவன் அவ்வளவுதான். நம்ம கொடைக்கானல் நாங்கள் வீடு கட்டி சர்ச் எல்லாம் கட்டி முடிச்சப்புறம், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ஒரு வீடு கட்டினார் எங்கள் வீட்டுக்கு நேரம் மேலே, சர்ச்சுக்கு நேரம் மேலே. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் இந்த ஊரில் யார் பெரிய ஆர்எஸ்எஸ்காரன். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து இந்த இது நடக்கும், அந்த காவடி 3000 காவடியெல்லாம் எடுப்பாங்க. காவடி எடுக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு போடுறது வருவான். அவ்வளோதாங்க, உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை தான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவன் சிந்தையை மாற்றினார். அல்லேலூயா. நான் பார்க்கும்போது விஷ் பண்ணுவேன், எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து, சார் பக்கத்து என்னோட சுவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்குது, நான் மொத்தமாக அதை எடுத்துட்டு நான் அதை ஃபுல்லாக என் செலவில் கட்டிடுறேன், மெட்டீரியலுக்கு மட்டும் நீங்கள், ஏன்னா பொதுச்சவர் நம்ம எல்லை கோட்டுக்கு செவருக்கு எத்தனை பேர் என்ன ஒரு இவ்வளோ அரேஞ்சுக்கு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. என்னை கூப்பிட்டு, சார் நான் கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிறேன், எங்களுடைய பார்ட் கீழே இருக்குது, அவர் பார்ட்டு மேலே, ஏன் பார்ட்டை எடுக்காமல் அவர் பார்ட்டை என்ன செய்ய முடியாது? நம்ம பொதுச்சோரானதுனால பொருளுக்கு மட்டும் அந்த கல் எடுக்கிறதுல பாதி என் காசு உங்கள் காசு, மீதி வேலை ஃபுல்லாக நான் என்ன செஞ்சிடறேன், சிமெண்ட்டு மற்றது எல்லாம் வேலை ஃபுல்லாக நானே செஞ்சிடுறேன், எடுக்கட்டுமா சார்னு வந்து கேட்குறாரு. அல்லேலூயா. இந்த வேறு சிந்தை எங்கேருந்துங்க வந்துச்சு? அதுதான் கிருபை, அதுதான். அல்லேலூயா. உலகத்தில் கிருபை இல்லாதவங்க, பைபிளில் சொல்லியிருக்கு, பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். நம்ம வந்து அப்படி தான் சில நேரத்தில் ஒன்றும் இருக்காது, நமக்கு அது பயம் இது பயம், அங்கே போனால் விழுங்கிடுவாங்களோ, இங்கே போனால் பண்ணிடுவாங்களோ, அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்னது ஏவல் பண்ணுறான். பயமில்லாத இடத்தில் யாரை பார்த்தாலும் நமக்கு சந்தேகம். அவனை பார்த்தா இப்படித்தான் பார்க்குறான், சபையில் வந்தாலே பக்கத்தில் இருக்கிற விசுவாசி அவள் இப்படித்தான் என்ன பார்த்தா, இவ அது அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அது பார்த்துக்கு என்ன பண்ணுது, ஏதோ போகுது. அது வீட்டில் 1000 பிரச்சனையோட கோயிலுக்கு வந்திருக்கும். என்னது அது வீட்டில் அங்கே புருஷனோட லொல்லு தாங்க முடியாமல் சபைக்கு வரும். அது அப்படியே போயிருக்கும். இவங்க பார்த்து பிரைஸ் லாட் சொல்லலையா, இவங்க பார்த்து அவ இது நான் அன்னைக்கு பாரு, அதனால தான் அவள் இப்போ என்ன பண்ணலை, தோத்துறோம். பயமில்லாத இடத்தில் மிகவும் பயப்படுற ஆட்கள் நம்ம. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயமுள்ள இடத்தில், கேலி பண்ணப்படுகிற இடத்தில், எதிராளி இருக்கிற இடத்தில் அவன் சிந்தையை மாற்றுவார். எவ்வளவு பெரிய தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? அல்லேலூயா. அவர்கள் வேறு சிந்தையாகி, இவன் இப்ப மனுஷன கூட இல்ல, இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். அல்லேலூயா. உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கர்த்தர் கிரியை செஞ்சா இவனும் இயேசுவேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இவனும் உங்களை பார்த்து இயேசுன்னு சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேரை பார்த்து இயேசு, உங்களை பார்த்தா இயேசு மாதிரியே இருக்கு. நீங்க இயேசுன்னு சொன்ன அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்குங்க. எனக்கு பல இடங்கள்ல இருக்கு. அல்லேலூயா. பல இடங்கள்ல இருக்குது. என்னது? நீங்க இயேசுவா? ஏன் கேட்குறாங்க? வேற ஒன்றும் இல்லை, என்னால இல்லை. அது என்னது? அவர்கள் சிந்தை ஆண்டவர் மாத்துறார், அவ்வளவுதான். இதுல எனக்கு கிரெடிட் எல்லாம் எதுவுமே இல்ல. அவன் சிந்தையை ஆண்டவர் மாற்றுகிறார். தேவன் மற்றவனுடைய சிந்தையை மாற்றி உங்களுக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. அந்த பலன் தான் எப்படிப்பட்ட பலனா? இரட்டத்தனையான பலன். அல்லேலூயா. இரட்டத்தலையான பலன். ரோமர் 5:15 சொல்றது, மீறுதலினால் வருகிற பலன் இருக்குது பாத்தீங்களா? அந்த பலன் வாசிங்க.
ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்துக்கு அந்த பலனுக்கு ஒப்பானதே கிடையாது. அப்படின்னா தேவன் நமக்கு தருகிற பலன் இந்த உலகத்தில் இருக்கிற சாபத்துக்கும் மேலானது. ஹல்லேலூயா. நீ பாவத்தினால உனக்கு கிடைக்கிற தண்டனை இருக்கு பத்தி, அது ஒரு பலன். ஆனால் தேவன் தருகிற கிருபை என்பது அந்த தண்டனையை விட மகா பெரியது. ஹல்லேலூயா. அதுக்கு நேர ஆப்போசிட் ஆனது, இரட்டத்தனையான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. முதலாவது வெட்கம் இருக்கிற இடத்தில் பலனை தருவார். இரண்டாவது ரோமர் 6:22 பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். முடிவோ சரி. அடுத்தது இரண்டாவது தேவன் நமக்கு தருகிற ஒரு பலன் என்ன தெரியுமா? பரிசுத்தம் ஆகுதல். அது யாரு? நம்ம பலத்தினால எல்லாம் இல்ல, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தத்துக்கு ஒப்பு. அங்க சொல்லிட்டு பார்த்தீங்களா என்ன கிருபை? சத்தியத்தின் எப்படிப்பட்ட கிருபையா? முதல்ல பார்த்த வசனம், தேவ கிருபையை சத்தியத்தின்படி. ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி அறிகிற அதன் அர்த்தம் என்னன்னா, வேத வசனத்தின்படி நம்மை காத்து கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை பரிசுத்தப்படும். நம்மளால பரிசுத்தம் அடையலாம் முடியும். யாரா முடியுமா? நீங்க யாரா பரிசுத்தமாக முடியும்னு நினைக்கிறீங்களா? தலைகளை நின்னாலும் முடியாது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான்கள் அவங்க பரிசுத்தமாவதற்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அதை பண்ணார், இதை எல்லாம் பண்ணியும் ஒருத்தனை என்ன பண்ண முடியல? பரிசுத்தமாக முடியவில்லை. ஆகவேதான் இயேசு கிருபையும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணார். அல்லேலூயா. அப்ப கிருபை இருக்கிற இடத்துல கூடவே என்னவும் இருக்கணும்? சத்தியமும் இருக்க வேண்டும், வசனமும் இருக்கணும். அப்ப வசனத்தின்படி என்னை காத்து கொள்ளுகிற நேரத்தில் கிருபை எனக்கு வெளிப்பட்டு என்னை தேவன் பரிசுத்தம் ஆக்குகிறார். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? பலன் பரிசுத்தம், முடிவோ நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. நித்திய ஜீவன் பரலோகம் உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த பரலோகராஜன் நம்ம பலத்தினால என்ன செய்யாது? கிடைக்காது. நீதியின் கிரியையினால பரலோகம் கிடைக்காது. ஆண்டவன் நம்மை பரிசுத்தமாக்கி நித்திய ஜீவன் கொண்டு விடுறார். அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற பலன். ஹல்லேலூயா. நம்மட்ட ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் மீகா 6:8 சொல்றாரு. என்ன சொல்றாரு? மீகா 6:8 மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிதல், அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தல், வசனத்துக்கு நம்மை அடிபணிய பண்ணுதல் என்கிற நிலையிலே கர்த்தர் நமக்கு தர பலன் ஒண்ணு. உலகத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் தராரு. அந்த ஆசீர்வாதத்தோடு கூட வெட்கம் வரும்போது மற்றவனுடைய சிந்தையை மாற்றி நமக்கு மேலான ஆசீர்வாதம். அது என்னது? தேவனுக்குரிய ஆசீர்வாதம். காடுன்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வாதம்னா என்ன ஆசீர்வாதம் அது? ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நீதான் கடவுள்னு சொன்ன முகஸ்துதிக்கா சொல்றது அல்ல, அவர்கள் சிந்தை மாறினதனால் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி சிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த காலவேளையில கர்த்தர் சிந்தையை மாற்றி நம்மை உயர பண்ணுகிறார், பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பலனுக்கு நமக்கு தேவையானது என்னன்னா, you should have a target. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடிட்டே இருங்க. பரிசுத்தமாக்குற வேலை என்னோட வேலை. ஆண்டவர் அப்படியே பரிசுத்தமாக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நாம் வசனத்தை கை கொண்டு ஆண்டவருடைய வழியில ஓடிக்கொண்டே இருப்போம். டார்கெட்டை மட்டும் விட்டுறக்கூடாது. என்ன டார்கெட்டு? இயேசுதான் என்னுடைய டார்கெட். ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கம் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கம் என் ஆண்டவரை அடைய வேண்டும். விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுவதற்கு நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். வசனத்தை வாசித்து நேசித்து ஆண்டவரோடு இணைந்து நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம்னா பரிசுத்தமாக்குகிற வேலை யாருடைய வேலை? நான் வெள்ளை போட்டதுனால பரிசுத்தமாக போறதில்லை. நானு
நான் முக்காடு போட்டுட்டு கோயிலுக்கு போகிறதுனாலையும் முக்காடு போடாமல் கோயிலுக்கு போகிறதுனாலையும் என்ன போகிறதில்ல. பரிசுத்தமாக போகிறது, செருப்பை போட்டுட்டு கோயிலுக்குள்ளே வர்றதுனாலையும் செருப்பை வெளியில் போட்டுட்டு வர்றதுனாலையும் நான் பரிசுத்தமாகிறது இல்லை. ஹல்லேலூயா. நான் எல்லாரும் பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்னு சொல்கிறதுனால பரிசுத்தமாகிறது இல்லை. அதெல்லாம் என்னது? அதுக்கு நான் வச்சிருக்க பேர் தெரியுமா? கிறிஸ்தவ நாடகம். கிறிஸ்தவ. அப்போ பரிசுத்தம்னா என்னன்னு நமக்கு தெரியும் பார்த்தீங்களா? பரிசுத்தம்னா என்னன்னு தெரியும், நல்லா இருக்கிறது எப்படின்னு தெரியும். அதுக்காக நம்ம நல்லா இருக்கிறது மாதிரி நம்ம அப்படியே ஒரு வேஷம் போட்டுக்கிறது. ஹல்லேலூயா. வெள்ளை போடணும்னு நான் வேண்டான்னு சொல்லலை, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் உண்மையான பரிசுத்தத்தை நான் செய்ய முடியாது, அது அவர் தான் தரணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பரிசுத்தமாக நடிக்க வேண்டிய தேவையில்லை, உன்னை பரிசுத்தவானாய் நான் மாற்றி விட்டேன். ஹல்லேலூயா. அதனால பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், நீங்கள் கொரிந்து சபையிலே பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவளுக்கும் எழுதுகிறதாவது. அப்ப நம்ம இப்பவே யாரு? நான் பரிசுத்தம் அடைந்தவன் அல்ல, நான் பரிசுத்தமாக முயற்சித்தவன் அல்ல, நான் பரிசுத்தவான். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. அவர் சொல்றபடி கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட தேவ பிள்ளை நான். அதனால கர்த்தரனுக்கு தருகிற பலன் ஒண்ணு என்னது? வெட்கத்தின் நேரத்தில் இரட்டத்தனையான பலன். 2 பரிசுத்தம் ஆகுதல். கடைசியா 1 கொரிந்தியர் 9:18, இது ஊழியக்காரருக்குரிய வார்த்தை, ஆனாலும் அதை உங்களுக்கு சொல்றேன். ஆதலால் எனக்கு என் ஊழியத்தில் பலன் என்ன என்று கேட்கிறார். சொல்லுங்க. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் சாதிப்பதே எனக்கு அப்படின்னா என்ன? நான் உட்கார்ந்து யோசிப்பேன். நான் சொன்னேன்ல, இந்த வசனம் கொஞ்சம் இடியாப்ப சிக்கல்னு சொல்லி ரொம்ப யோசித்து பார்த்தப்ப அப்பதான் புரிஞ்சிச்சு, நம்ம பண்ற அழுப்பறைகள் ஒண்ணுமே ஆத்மாவை சம்பாதிக்காது. என்னது? பவுல் சொல்றாரு, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தனை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. எதுல தான் முடியும்? செலவில்லாமல், அதாவது ஏன் பைசா செலவில்லாமல், அல்லது என்னுடைய கிருபை செலவில்லாமல், எனக்கு இருக்கிற தாளந்து செலவில்லாமல், எனக்கு இருக்கிற பாட்டு வரம் அதெல்லாம் எல்லாம் காட்டி பணத்தெல்லாம் செலவு பண்ணி சுவிசேஷ பிரபல்யத்தை நான் செய்யலை. எதனால செய்கிறேன்? எந்த செலவும் இல்லாமல் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? பலன். கர்த்தர் கொடுக்கிற பலன். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் தான். பெரிய மீட்டிங், கோடி கணக்கில் செலவு பண்ணி நிறைய மீட்டிங் நடத்துகிறோம். அதனால் இப்போ நமக்கு அது பல வருஷங்களாக நடக்கிறது. நான் அதில் தவறெல்லாம் கிடையாது, நம்ம நல்லா செய்யணும், நிறைய கூட்டங்கள் நடத்தணும், அது ரைட்டு. ஆனால் ஒரு உதாரணம் எனக்கு நல்லா தெரியும். 1980களில் 84 என்று நினைக்கிறேன், பில்லி கிரஹாம் அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். 84 என்பதான் என்னுடைய ஞாபகம். அப்போ வந்தப்போ நடந்த அந்த டீமில் நான் இருந்தேன், அதனால் எனக்கு தெரியும். அந்த டீமில் அவர் வருவதற்கு 1 வருடத்துக்கு முன்பாகவே ட்ரைனிங் ப்ரோக்ராம், அஷர்ஸ் எப்படி இருக்கணும், இவங்க எப்படி இருக்கணும், அப்படி நிறைய நடைபெற்ற பிளானிங். அதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை மீட்டிங்ஸ் வச்சாங்க, அதுக்கெல்லாம் போயிருந்தோம், முடிச்சாச்சு. இப்போ அது முடித்த பிறகு மீட்டிங் வந்துச்சு. பெரிய கூட்டம், மெரினா பீச்சில் லட்சக்கணக்கான மக்கள் கூடின பெரிய கூட்டம் முடிந்தது. கூட்டம் தவறுன்னு நான் சொல்லவில்லை, அவர் பெரிய பிரசங்கர், எல்லாம் தவறே கிடையாது. சரி, அது முடிச்சப்புறம் திருப்பி அட்ரஸஸ் எல்லாம் வந்துச்சு. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் இது பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணி அது ஒரு 6 மாதம் செஞ்சோம். 6 மாதம் முடித்த பிறகு அப்புறம் சர்ச்சஸில் ஒரு என்ன எடுத்தோம்? சென்சஸ். எல்லா சென்னையில் உள்ள அனைத்து சபைகளிலும் ஒரு சென்சஸ் எடுக்கப்பட்டது. ஒரு வேதனையான முடிவு என்ன தெரியுமா? ஒரு ஆத்துமா கூட எந்த சபையிலும் அந்த கூட்டத்தினால்.
அல்லேலூயா. கூட்டத்தின் தப்பா? செலவழித்த பணம் தப்பா? உலக பிரசித்தி பெற்ற பரிசுத்தமான பில்லி கிரஹாம் இடத்துல தப்பா? அல்லேலூயா. யாரிடத்திலும் தப்பு இல்லை. ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா அது கர்த்தர் தான் கிரியை செய்யணும். என் பணம், என் முயற்சி. இது இப்போ நம்ம நிறைய கூட்டங்கள் நடத்துகிறோம். கூட்டத்துக்கு யார் வர்றாங்க? அதுக்கு ஆண்டவர் சொன்ன வழி என்ன தெரியுமா? நீ, நான் நிருபமாக மாற வேண்டும். அப்போ எனக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? என்னை தேவன் அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். எனக்கு நான் முதல்ல சொன்ன 2 பலன். ஒன்று, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் எனக்கு கிடைச்சது. அடுத்தது, என்னை பரிசுத்தமாக்குகிறார். இந்த பலன் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? இதை மற்றவர்கள் பார்க்கும்போது இந்த 2 எனக்கு வந்தா நான் சாட்சியாக மாறுகிறேன். இது 2 வந்துச்சுன்னா அந்த தேவ பிள்ளையாக மாறுகிறேன். மனுஷன் பார்க்கும்போது இவன் பலனடைந்தவன், இவள் பலனடைந்தவள் என்பதை பார்க்கும்போது என்ன நடக்கும்? எனக்கு சுவிசேஷத்தினால் பலன் கிடைக்கிறது. என்ன பலன் தெரியுமா? உங்களை பார்க்கிறதுனால, சாட்சியாய் வாழ்வதனால நம் மூலமாய் பலர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் இந்த கூட்டங்கள் தப்பு இதெல்லாம் நான் சொல்ல வரல. எதை சொல்ல வருகிறேன்? நாம் மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நடக்கிற நிருபங்களாக என்றைக்கு மாறுகிறோமோ அப்பொழுது நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? சொல்லுவாங்க, என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்துருக்கிறேன். நான் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்ன பலரை விட, அல்லேலூயா, தனிப்பட்ட முறையில் என் மூலமாய் ரட்சிப்பை அடைந்த நிறைய பேர். இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்னோட கல்லூரியில் எனக்கு ஜூனியராய் படித்த ஒரு பெண், ஒரு சகோதரி, ஸ்ரீலங்காவை சேர்ந்த பொண்ணு. அது ஒரு ஹிந்து. அது என்னுடைய கல்லூரியில் தெரியும். நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துவேன். அந்த ப்ரேயர் மீட்டிங் இது வரும்போது நானும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது நான் கோர்ஸ் முடித்து இப்போ 40 வருஷத்துக்கு மேலே, இப்போ 44 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கடந்த வாரத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. அந்த மெயிலில் அது பேர் இன்னொருத்திட்ட சொல்லி என்னுடைய அட்ரஸை வாங்கி என்னுடைய கிளாஸ்மேட்டை கேட்டு எப்படியோ வாங்கி அந்த லெட்டரில் அது எழுதியிருந்த ஒரே ஒரு வார்த்தை. அதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வரேன். அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணல. அது கல்யாணம் ஆகி பேரப்பிள்ளையெல்லாம் பார்த்து அவங்க குடும்பம் லண்டனில் இருக்கிறாங்க. எழுதின ஒரு வார்த்தை, நீங்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் என்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தையில் நான் சந்திக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவளாக குடும்பமாக ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுகிறேன். அல்லேலூயா. இதுக்கு எனக்கு ஒரு பைசா செலவில்லை. அதைத்தான் சொல்ல வரேன். ரத்தினியை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினதுல எனக்கு செலவில்லாமல் ஆத்மாதாயம். அதைத்தான் நம்ம எல்லாரும் செய்யணும். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு தெரியாம இருக்கலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்னி பலனை காணலாம். ஆனா தண்ணீர்ல உன் ஆகாரத்தை போடணும். அப்படின்னா நீ வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற, தேவ பலனை பெற்றிருக்கிற, தேவன் கொடுக்கிற இரட்டத்தனையான பலனை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வெறும் கிருபையில எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று அவர்கள் வாழ்ந்து காட்டுகிற காலத்தில் நீங்க எனக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். அந்த பலனை நான் அனுபவிக்கிறேன். அந்த பலனை வெளியே காட்டுகிறேன். அப்படின்னு செய்வோம்னா, அந்த சாட்சி நமக்கு இருக்கும்னா, அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை அதன் மேல் உறுதிப்படுத்தி என் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை எனக்கு அவர் வாயில தந்தார். நான் பணம் செலவு பண்ணல, நான் ஓடல, எதுவும் செய்யல. பட் I sang for God. நான் ஆண்டவருடைய புதுப்பாட்டை கன்மலையிலே நின்று பாடினேன். என் சாட்சியை கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு மேல் நின்று நான் பாடினேன்.
அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகுதல் அதன் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுவார், நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்திலே எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி, உன்னை அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன். இந்த பலனை கத்த தருவதற்கு நம்மை அழைக்கிறார். அப்படியே நான் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா ஜீசஸ். வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும், ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஜீவனை வெறுத்து தியாகமாய் சேவையும் செய்திடுவேன், ஜீவனை வெறுத்து தியாகமாய் சேவையும் செய்திடுவேன். ஜீவனுக்கீடாக ஜனங்களை ஜீவதேவன் தருவார், ஜீவனுக்கீடாக ஜனங்களை ஜீவதேவன் தருவார். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இரட்டத்தனையான பலனை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சுவிசேஷத்தினுடைய பலன் பூரணமாய் உம்முடைய பிள்ளைகள் மேல் விளங்கட்டும், ஆசீர்வாதங்களை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.